ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு கூட இடைப்பட வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பேச வேண்டும். இவைகளெல்லாம் எப்படி என்று சொன்னால், தேவ ராஜ்யத்துல தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பரிசுத்தவான்கள் இந்த வேத புஸ்தகத்துல பயன்படுத்தினார்கள், எப்படி பரிசுத்தவான்களோடு கூட தேவன் இடைப்பட்டார், இவைகளெல்லாம் ஒரு பெரிய மகா பெரிய ரகசியம். இதைத்தான் சத்ரு என்ன பண்ணுவான்னா, அநேகருடைய வாழ்க்கையில வேற எல்லாவற்றையும் விதைத்து ஒரு நல்ல விளைச்சலை எடுத்து விடுவான். தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம், கர்த்தரோடு கூட இருக்கிற உறவு, அவருடைய சத்தத்தை கேட்காமல், அவருடைய சித்தத்தை செய்ய முடியாமல், அவரோடு கூட ஒரு நல்ல உறவுல இல்லாதபடிக்கு எடுத்து விடுவான். இதற்கு மிக மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், தேவனுடைய நாமத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த வேத புஸ்தகத்துல பரிசுத்தவான்கள் எப்படி பயன்படுத்தினார்கள், எல்லா தீர்க்கதரிசிகள் எப்படி பயன்படுத்தினார்கள், அப்போஸ்தலர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள், ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மாம்சமாய் வரும்போது அவர் எப்படி தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் குறித்து அவர் பேசினார், இவைகளெல்லாம் மிக முக்கியமானது. இவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத புஸ்தகத்தை முதலாவது நாம் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய நாமம் என்னவென்று தெரிந்து கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். அவருடைய நாமம் தெரிந்து கொள்ளும் போதுதான் நமக்கு ஒரு விடுதலை, வெற்றி, மீட்பு உண்டாகும். யாத்ராகமம் புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல இந்த இடத்துல சொல்லப்படுகிற நாமம், அந்த நாமம் தான் தேவனுடைய நாமம் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், ராஜாக்கள், இன்னும் சொல்ல போனால் எல்லா விசுவாச மக்கள், இவர்களெல்லாம் பயன்படுத்தினார்கள். அது என்னவென்று சொன்னால், இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறைக்கும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். ஆண்டவர் சொல்றார், என்றைக்கும் இதுவே என் நாமம். நீ போய் இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட சொல்லு, அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், விடுதலையாக்கக்கூடிய ஒரு நாமம், மீட்கக்கூடிய ஒரு நாமம், பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள கொண்டு போகிற ஒரு நாமம். இந்த நாமத்தில் தான் தேவன் இந்த வேத புஸ்தகம் முழுமையாய் செயல்பட்டார். நீங்க வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர்னு வரும். ஏன் சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பிசாசானவன் அநேக நாமங்களை கொடுத்து அதை பயன்படுத்தி தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியவில்லை. தேவ பிள்ளைகளுடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை. தேவனோடு கூட உறவு இல்லை, தேவனோடு ஐக்கியம் இல்லை. கல்வாரி இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை, அந்த விடுதலை பெற்று அனுபவிக்க முடியவில்லை. என்ன, இன்னைக்கு அநேக மக்கள் அநேகவற்றை பின்பற்றி போகிறார்கள். பாருங்க, ஒரு கூட்டம் ஒன்லி ஜீசஸ் இருக்காங்க, ஒரு கூட்டம் யெகோவான்னு இருக்கிறாங்க. பாருங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் அநேக வார்த்தைகளை, அநேக நாமங்களை சொல்லி இப்படியாய் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதுல பாருங்க, இந்த வேத புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நாம் பகுத்து ஆராய்ந்து வாசிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், இதுவே என் நாமம், இந்த நாமத்தை பயன்படுத்து, இந்த நாமத்தை கூப்பிடு. பாருங்க, ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு, இதுதான் என் நாமம். நம்ம இதைதான் 6வது அதிகாரத்துல கூட இன்னொரு செய்தியில கூட நாம் பார்த்தோம். நான் அதை இன்னும் தெளிவாய் உங்களுக்கு போதிக்கிறேன். ஏன் வேற நாமத்தை இந்த நாமத்தோடு பயன்படுத்த கூடாது என்று சொன்னால், தேவனுடைய நாமம், தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய ஆவியானவர். ஏன் ஆதியாகமம் புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல தேவன் உண்டாக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். இயேசு அந்த இடத்துல இருந்தார். இயேசு மாம்சமா இந்த பூமியில வந்தார். அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு சொல்லும் போது, 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லும் போது, தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால்
உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும். பாருங்க, இந்த இடத்துல மோசே எப்படி ஜெபம் பண்றாரு. மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். பாருங்க, மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே. பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய நாமம் கர்த்தர். அந்த இடத்துல மோசே கெஞ்சுகிறான், என் தேவனே அவளை குணமாக்கும். ஆரோனும் மீரியாமும் அந்த இடத்துல மோசேக்கு விரோதமாய் பேசின போது ஆண்டவர் அந்த இடத்துல மீரியாமுக்கு ஒரு வியாதியை கொடுத்த போது அந்த இடத்துல மோசே கூப்பிடுகிறான் பாருங்க, கர்த்தாவே என்று சொல்லிவிட்டு என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். ஜெபம். அதற்கு பதில் வருகிறது. கர்த்தர் பேசுகிறார். மாறவே கூடாது நாமம். மோசே மாற்றவில்லை. யோசுவா 23வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா இந்த தேவனாகிய கர்த்தர் எல்லாம் அந்த இடத்துல அப்படிதான் பயன்படுத்துவார்கள். அது ஒரு வெற்றியின் நாமம். சரி, இந்த நாளிலே நான் ஏற்கனவே இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்துல எபினேசர் என்பது அது ஒரு ஊர் பெயர் என்று நான் சொல்லி இருந்தேன். ஏனென்று சொன்னால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம் அந்த இடத்துல பார்க்கும்போது 5வது அதிகாரம் 1வது வசனம் எபினேசர் என்று சொல்லப்படும் போது அது ஒரு ஊரின் பெயர் என்பதை அந்த இடத்துல நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 1 சாமுவேல் 7வது அதிகாரத்துல எபினேசர் என்று தேவனுடைய பெயரை கூட்டக்கூடாது. அதை கூட்டுகிறதற்கு யாருக்குமே அதிகாரமே கிடையாது. எல்லாரும் தேவன் என்ன சொன்னாரோ அதுதான் அவருடைய நாமம், அதுதான் அவருடைய பெயர் பிரஸ்தாபம், அதுதான் தலைமுறைக்கும் இருக்கும். யாத்திராகம் 3:15 ஆண்டவர் சொல்லிட்டாரு, இது தலைமுறைக்கு நாமம் இதுதான். இந்த வேத புஸ்தகம் முழுமையாய் தெளிவாய் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் யாருமே வேற நாமத்தை பயன்படுத்தவே இல்லை. தேவன் கர்த்தர். அதைத்தான் நான் உங்களுக்கு தெளிவாய் போதித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த தேவன் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய ஆவியானவர். இப்போது இந்த இடத்துல இருக்கும்போது இந்த 1 சாமுவேல் 7வது அதிகாரத்துல ஒரு மிகப்பெரிய குழப்பமான ஒரு பகுதி. இந்த இடத்துல எபினேசர் என்று சொல்லி அவர் என்னை பெற்றார், என்னை தாங்கினார், என்னை தூக்கி வளர்த்தார், என்னென்னவோ சொல்றாங்க, என்னென்னவோ பாடுறாங்க. பாருங்க, இந்த எபினேசர் என்பது முதலாவது ஒரு ஊரின் பெயர். இந்த வேத புஸ்தகத்துல ஒரு கல்லை எடுத்து ஒரு இடத்துல அடையாளமாய் வைக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் நிறைய இடத்துல வாசிக்கலாம். யோசுவா தன்னுடைய ஜனங்களோடு கூட கடைசியாக ஒரு கல்லை எடுத்து வைக்கிறான். யோர்தானில் இருந்து வெளியே வரும்போது ஒரு கல்லை எடுத்து வைக்கிறார்கள், அநேக கற்குவியலாக்குகிறார்கள். அது மாத்திரமல்ல, லாபானும் யாக்கோபும் ஒரு கல்லை வைத்து, இது அந்த கல் என்பது இதற்கு மேல நீ வரக்கூடாது. அந்த கல் என்பது அது ஒரு மைல் ஸ்டோன், அது ஒரு ரிமெம்பர் ஸ்டோன். அதை பார்க்கும்போது அது ஒரு அடையாளம், அந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளம். இந்த இடத்துல பலஸ்தீனியர்கள் அவர்கள் எபினேசர்ல உடன்படிக்கை பெட்டியை பிடித்து விட்டார்கள். அதற்காகத்தான் சாமுவேல் இந்த இடத்துல ஒரு கல்லை வைத்து அதை மிஸ்பாவுக்கும் சேனுவுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். பாருங்க, உதவி செய்தவருடைய நாமம் கர்த்தர். அந்த கல்லை வச்சிருக்கிறாரு சாமுவேல், ஒரு கல்லை வச்சிட்டாரு. அந்த கல்லை வச்சுட்டு அது ஒரு ரிமெம்பர் ஸ்டோன், அது அது என்ன சொல்லுவாங்க, அது ஒரு வெற்றியின் ஒரு அடையாளம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை சந்தித்ததற்காக ஒரு அடையாளம். அந்த கல்லுக்கு எபினேசர் என்று பெயர் வைக்கிறான். நம்ம கிறிஸ்தவர்கள் கல்லை கும்புறதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தவில்லை. நம்ம மறுபடியுமா ஏதோ ஒரு ஊர் பேரை தெய்வமா வச்சு கும்புறதுக்காக அல்ல. நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அப்போ இந்த இடத்துல அந்த கல்லுக்கு எபினேசர் என்று பெயர் வைக்கிறான். எபினேசர் என்பது தேவனுடைய பெயர் அல்ல. ஏனென்று சொன்னால் சாமுவேல் அதற்கப்புறம் ஒரு முறை கூட அந்த பெயரை பயன்படுத்தினதே இல்லை. ஒரு பெயர் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த பெயரிலே ஆராதனை அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த 1 சாமுவேல் 7வது அதிகாரத்துல நாம் பார்க்க போகிறது
இந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். இதுல அநேக ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு போகிற ஆராதனையை சத்துரு அப்படியே திருப்பி விட்டுருவான். தேவாதி தேவனை ஆராதிக்கிறதை விட்டுட்டு ஏதோ ஒரு ஊர் பேரை, ஏதோ ஒரு கல்லு பேரை வச்சு ஆராதிக்க அப்படியே திருப்பி விட்டுருவான். உங்களுடைய துதி போகாது, உங்களுடைய விண்ணப்பம் போகாது, உங்களுடைய ஜபம் போகாது. நீங்கள் ஆராதிக்கிற அந்த ஆராதனை தேவனுக்கு 100% போகாது. அதை சத்துரு எப்படியாவது திருப்பி விடுவான். அப்படி செய்த ஒன்று தான் இன்றைக்கு அநேகர் இதை பிடித்து கொண்டு, அநேகர் இதை தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா பேசுறாங்க. எத்தனை பெரிய ஒரு இருள் பாருங்க, எத்தனை பெரிய ஒரு அறியாமை. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் என்ன சொல்லுகிறேன், என் மேல் விழுந்த ஒரு கடமை இது. நான் தேவனுடைய நாமத்தை ஏறக்குறைய 7 வருடம் படித்திருக்கிற இந்த வேத புஸ்தகம் முழுமையாக 7 ஆண்டுகள், எத்தனையோ நாள் ராத்திரியும் பகலுமாய் படித்திருக்கிறேன். ஏன் என்று சொல்ல, ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். படிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உணர்வை கொடுத்தார். இந்த தேசத்துக்கு சொல்லும்படியாய், எனக்கு பின்வரும் சந்ததிக்கு நான் சொல்லி போகும்படியாய் தேவன் எனக்கு ஒரு உணர்வை கொடுத்தபடினால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஜபம், நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்க வேண்டும். எத்தனை நாள் நீங்க எபினேசர் 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 கத்தினாலும் ஒரு ஜபத்துக்கும் பதில் கிடைக்காது. உங்களுடைய ஜபம், உங்களுடைய விண்ணப்பம், உங்களுடைய துதி தேவனிடத்துல போகவே போகாது. சாமுவேல் பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். எப்போது பயன்படுத்தும் போது கர்த்தர், தேவனாகிய கர்த்தர். இந்த இடத்துல 1 சாமுவேல் 7வது அதிகாரத்துல 1வது 3வது வசனம் சாமுவேல் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, அப்போது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்துல திரும்புங்கள், அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய். ஆராதனை கர்த்தருக்கு ஒருவருக்கு தான். அவர் ஒருவருக்கே ஆராதனை. தேவன் யார், தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை அறிந்திருக்கிற ஒரு உன்னதமான தீர்க்கதரிசி, அத்தனை பெரிய தேவனுடைய மனுஷன். சாமுவேல் சொல்லும் போது சொல்றாரு, முதலாவது அவர் ஒருவருக்கே, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். எந்த இடத்திலேயாவது எபினேசருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று இருக்கிறதா? எந்த இடத்திலேயாவது இதற்கு அப்புறமாவது, இதற்கு முன்பாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? எபினேசருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? வேத புஸ்தகத்துல எந்த இடத்துல எந்த ஊழியக்காரரும், இந்த முழு வேதாகமத்துல நான் சொல்லுகிறேன், யாருமே எந்த நாமத்தையும் ஆராதியுங்கள் என்று சொன்னதே இல்லை. எந்த நாமத்தையும். நம்ம தான் அநேக நாமங்களை வைத்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்று சொல்லுகிறோம். யெகோவா என்கின்ற நாமத்துல எந்த இடத்திலும் யாருமே சொன்னதே கிடையாது. அந்த நாமத்துல விண்ணப்பம் பண்ணுங்கள், ஆராதியுங்கள், நீங்கெல்லாம் ஒன்றாய் கூடுங்கள் சொன்னதே இல்லை. தெய்வன்ற நாமத்திலையும் சொன்னது கிடையாது. பாருங்க, இந்த எபினேசர் என்ற நாமத்தை இன்றைக்கு நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது சாமுவேல் சொல்லுகிறது, வெற்றிக்கு, ஒரு விடுதலைக்கு ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை அந்த இடத்துல பெலிஸ்தியன் ஆண்டு கொண்டிருக்கிறான். அவருடைய நன்மைகளை எடுத்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில சத்ருவுடைய நன்மையை எடுக்கிறானா, உங்களுடைய ஆசீர்வாதத்தை எடுக்கிறானா? முதலாவது சரியான நாமத்தை பயன்படுத்துங்கள். தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவன். பாருங்க, நம்முடைய நாட்களிலே இன்னும் நாம் தேவனோடு கூட நெருங்கி போக வேண்டும். ஒரு தேவ பிள்ளைகள் என்கின்ற, தேவனுடைய ஊழியக்காரன் என்கின்ற ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தோடு, உறவோடு, அன்போடு தேவனோடு நெருங்கி போக வேண்டும். கர்த்தர் பேசுவார், இடைப்படுவார், உணர்த்துவார், வெளிப்படுவார். ஆனா எதையோ ஒரு நாமத்தை கூட்டிட்டு இருந்தா அவர் இடைப்படவும் மாட்டாரு, வெளிப்படவும் மாட்டாரு, அவரோடு கூட ஐக்கியப்படவும் முடியாது. அதெல்லாம் வீணான காரியம். அப்படி யாரிடத்திலும் தேவன் வேத புஸ்தகத்துல இடைப்பட்டது கிடையாது. ஏன் உங்களோடு கூட இன்னும் தேவன் இடைப்படவில்லை? ஏன் தேவனுடைய சத்தத்தை நீங்க இன்னும் கேட்கல? தேவன் ஏன் இன்னும் உணர்த்தல? தேவன் ஏன் உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கவில்லை?
ஏன் தேவனால் நீங்க இன்னும் நடத்தப்படவில்லை? ஏன் இன்னும் தரிசனத்தையும், ஏன் இன்னும் நீங்கள் இன்னும் தேவனுடைய சொப்பனத்தையும் காணவில்லை? ஏன்னா சரியாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடல, சரியாய் கர்த்தரோடு கூட ஒரு உறவு இல்லை. சாமுவேல் இந்த இடத்துல சொல்லுகிறான், அப்போது அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கே ஆராதனை செய்தார்கள். இந்த மாதிரி வேற எந்த நாமத்தையும் பார்க்கவே முடியாது. இந்த எபினேசரோ யெகோவாவோ இல்லாவிட்டால் தெய்வமோ எந்த இடத்திலும் பார்க்க முடியாது. கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 4வது வசனம். அதுதான் சரியான ஆராதனை. அப்போது பாருங்க, பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரிடத்துல மன்றாடுவேன். மன்றாட்டின் நாமம், மன்றாடக்கூடிய நாமம் எபினேசர் இல்ல, யெகோவா கிடையாது. மன்றாட்டி நாமம் தேவனாகிய கர்த்தர். மன்றாடுவேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ரட்சகர், அவர் மீட்பர். பாருங்க, எப்பயுமே நிறைய பேர் என்ன குழம்பிடுறாங்கன்னா, அவருடைய தன்மையும் அவருடைய நாமத்தையும் ஒன்னா கலந்துடுறாங்க. ஷடாய்ன்றது ஹீப்ரு பாஷையில சர்வ வல்லமை. அப்போ சர்வ வல்லமை உள்ள தேவன் வந்தாதான் நாமம், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர்னு வந்தாதான் நாமம். நான் இது ஒரு தனியாய் அவருடைய தன்மைகளை, அவருடைய அந்த ஆள் தத்துவத்தை குறித்து ஒரு செய்தி நான் போடுகிறேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். இப்ப கர்த்தரிடத்துல மன்றாடினார்கள். 2வது, இப்படி ஒரு நாமத்தை நீங்கள் எபினேசர் என்ற நாமத்துக்கு பார்க்கவே முடியாது. இவர் கர்த்தர். இவர் அந்த இடத்துல யாத்திராகம் 3:15 சொன்ன உன் தேவனாகிய கர்த்தர், அதுதான் தலைமுறை தலைமுறைக்கு நாமம். அந்த நாமத்தை தவிர வேற நாமத்தை உச்சரிக்க கூடாது, கூப்பிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல 6வது வசனம் சொல்லுகிறது, அவர் மிஸ்பாவில் என்ன பண்ணினார்களாம்? உபவாசம் பண்ணினார்கள். அன்றைய தினத்துல கர்த்தருக்கு உபவாசம் பண்ணினார்கள். வேற நாமத்துல இப்படி நீங்க வாசிக்க முடியாது. வேத புஸ்தகத்துல கர்த்தர் எபினேசர் ஒரே ஒரு இடத்துல வந்திருக்கு. அதுவும் கூட நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கல்லுக்கு பாத்தீங்கன்னா, அப்போது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுவுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அந்த கல்லுக்கு எபினேசர் என்று பெயரிட்டான். பாருங்க, இந்த ஒரு சரியான சத்தியத்தை தெரிந்து கொள்ளாததினால எவ்வளவு பெரிய குழப்பம் பாருங்க. கர்த்தர் உதவி செய்தார், அவர்தான் உதவி செய்கிறவர், ரட்சகர், மீட்பர், தேவாதி தேவன், தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உதவி செய்தார் என்று சொல்லி அந்த கல்லுக்கு அதற்கு 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 என்று சொன்னால் பாருங்க, இது என்னன்னா அந்த அக்ரிணை சொல்லுவாங்க, இந்த உயிரினை அக்ரிணை. அதற்கு அந்த கல்லுக்கு என்ன பேரா? எபினேசர். தேவனுக்குன்னு வரும்போது எப்படி தெரியுமா வரணும்? அவருக்கு, சர்வ வல்லவருக்கு, அவருக்கு, அவர் உங்கள் தேவன், எங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்களுடைய தேவனாகிய கர்த்தர், எங்களுடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இந்த இடத்துல அதற்கு நல்லா படிக்கணும், வேர்ட் பை வேர்ட் மெடிடேட் பண்ணணும். ஏதோ ஒண்ணு கிடைச்சதுன்னு சரண் எடுத்து எதையாவது யாரோ அவர் சொன்னார் இவர் சொன்னாரு பண்ணவே கூடாது. ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, சரியாய் கர்த்தரை தேடுங்கள், சரியாய் தொழுது கொள்ளுங்கள், சரியாய் விண்ணப்பம் பண்ணுங்கள். எபினேசர் என்பது அவருடைய நாமம் அல்ல. எபினேசர் என்பது ஒரு ஊரின் பெயர், உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்தை, இந்த இடத்துல உடன்படிக்கை பெட்டியை வைத்து இஸ்ரவேலர் அந்த இடத்துல பெலிஸ்தீரியரை தொடர்ந்து போகும்போதுதான் அந்த ஒரு கல்லை வைத்து எபினேசர் என்று பெயர் வைத்தார். பாருங்க, அதை தேவன் என்று வணங்கக்கூடாது. அப்போது 8வது வசனத்துல சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தீரியன் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். எப்படின்னா, ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள், ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் இடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள். வேற எந்த இடத்துலயாவது யாராவது காட்ட முடியுமா? இப்படி ஒரு நாமத்தை போட்டு எங்களுக்காக, பாருங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இல்ல யெகோவாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் இருக்குமா? அந்த யெகோவா விட்னஸ் அவங்களுடைய பைபிள்ல இருக்கு. யெகோவா விட்னஸ் தனி ஒரு பைபிள் வச்சிருக்கிறாங்க. அதுல இயேசு கிறிஸ்துவுக்கே அவங்க யெகோவான்னு தான் சொல்லுவாங்க. ஆதியிலே யெகோவா வானத்தை பூமியை படைத்தார்னுவாங்க. எல்லாமே யெகோவான்னு தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர்லாம் பிரிக்கவே மாட்டாங்க. அந்த இடத்துல எல்லாமே யெகோவா யெகோவா தான் சொல்லுவாங்க. பாருங்க, நம்பி வீண் போய் விடாதிருங்கள். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் சொல்றாங்க. தேவனாகிய கர்த்தரை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, தேவனாகிய கர்த்தரை நோக்கி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணிக்கொள்ளுங்கள், ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டிக் கொள்ளுகிற ஒரு நாமம் இந்த இடத்துல. ஏன் நான் வேற இடத்துல இருந்து நிறைய வசனங்களை எடுக்கவில்லை என்று சொன்னால், இந்த இடத்துல முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல சாமுவேல் வேற எந்த நாமத்தையும் பயன்படுத்தவில்லை. இந்த இடத்துல விண்ணப்பத்தின் நாமம், துதியின் நாமம், உபவாசத்தின் நாமம், எல்லாம் கர்த்தருடைய நாமம், தேவனாகிய கர்த்தர் என்றார்கள். அப்போது சாமுவேல் ஒரு பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாய் செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவர்களுக்கு மறுமொழி கொடுத்தார். கவனிங்க, இஸ்ரவேலுக்காக மறுமொழி வேண்டும். இப்போ இஸ்ரவேலர் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், பெலிஸ்தீரியர் நெருங்கி வந்து விட்டார்கள். அப்போது சாமுவேல் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து சர்வாங்க தகன பலியாய் கர்த்தருக்கு பலியிடுகிறான். யெகோவான்ற பேரெல்லாம் 4 இடத்துல இந்த வேத புஸ்தகத்துல பலிபீடத்துக்கு வரும். ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, நான் அது ஒரு தனி செய்தியாய் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன். அது ஒரு பலிபீடத்துக்கு, ஒரு இடத்திற்கு, ஒரு நகரத்துக்கு பேரெல்லாம் வரும். இப்ப ஆனா பலி செலுத்துகிறது பலிபீடம் தேவன் அல்ல. அந்த பலிபீடத்துல இறங்கி பதில் கொடுக்கிறவர் தான் தேவனாகிய கர்த்தர். அந்த பலிபீடத்தை நம்ம கும்புறது இல்ல, சர்ச்சை கும்புறது இல்ல, ஒரு பிரேயர் சென்டரை கும்புறது இல்ல. நம்ம அதற்குள் வந்து பதில் கொடுக்கிறவர், உலாவி வருகிறவர், நம்மோடு பேசுகிறவர், நம்மை விடுதலை ஆக்குகிறவர், நம்மை தப்புவிக்கிறவர், நம்மை கனப்படுத்துகிறவர். ஏன்னா என் பிள்ளை என்னுடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுது, என் பிள்ளைக்கு நான் பதில் கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் அவ்வளவு பெரிய, ஏன்னா அவர் சொல்றாரு, என் நாமத்தை எங்க பிரஸ்தாபப்படுத்துகிறீர்களோ அந்த இடத்துல நான் இறங்கி வருவேன். அந்த இடத்துல பாருங்க, சாமுவேல் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். அவர் மறுமொழி அருளச் செய்தார். மறுமொழி அருளுகிற தேவன், தேவனாகிய கர்த்தர். அந்த இடத்துல பலி செலுத்தப்பட்டது. வேற எந்த நாமத்துக்காவது சொல்ல முடியுமா? இந்த வேத புஸ்தகத்துல பலி செலுத்தப்பட்டது என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தருக்கு, கர்த்தருக்கு, கர்த்தர், அவர் கர்த்தர். நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், கர்த்தர் நீ ஏன் போல்ட் லெட்டர்ஸ்ல எழுதியிருக்கு அப்படின்னு. ஒருத்தர்கிட்ட இல்ல, நிறைய பேர்கிட்ட கேட்டேன். இதுவரைக்கும் எனக்கு யாரும் தெளிவா சொல்லவே இல்லை. இந்த வேதத்துல தேவனுடைய நாமத்தை வாசிக்கிறவர்கள் தான் தெரியும் ஏன் அந்த போல்ட் லெட்டர்ஸ்ல கர்த்தர் இருக்கிறது என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள். நாங்கள் தேவனுடைய நாமம், தேவனாகிய கர்த்தருடைய நாமம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம், கர்த்தருடைய ஆவியானவர், இந்த திரியேக தேவன், திருத்துவ தேவனுடைய நாமத்தை தவிர வேறு ஒரு நாமத்துக்கும் நாங்க வந்துட்டு ஆராதனையோ மகிமையோ துதியோ செலுத்துகிறதே கிடையாது. ஏன்னா எந்த நாமமும் விடுதலை ஆக்குகிற நாமமே கிடையாது. இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு மறுமொழி அருளச் செய்தார். அப்போ பெலிஸ்தீயர் மகா பெரிய இடி முழக்கத்தை கர்த்தர் வானத்திலிருந்து கட்டளையிட்டார். அப்பதான் சாமுவேல் ஒரு கல்லை வைத்து, அந்த கல்லுடைய பெயர், அதற்கு, அந்த கல்லுக்கு, அந்த அடையாள கல்லுக்கு, அந்த அடையாள சின்னத்துக்கு ஒரு கல்லை வைத்து எபினேசர் என்று சொல்லுகிறான். அதை இன்றைக்கு ஜனங்கள் பாருங்க எப்படியெல்லாம் இன்னைக்கு ஆராதிக்கிறாங்க, பாடுறாங்க, துதிக்கிறாங்க. அது ஒரு கல்லின் பெயர், அது ஒரு ஊரின் பெயர். நல்ல தேவனுக்காக முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு சாமுவேல் அதைத்தான் 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்றார்.
முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பாருங்க, அப்போ பலஸ்தீனியர் பிடித்த இடத்தை எல்லாம் இஸ்ரவேலர்கிட்ட இருந்து எதையெல்லாம் பலஸ்தீனியன் எடுத்தானோ அதையெல்லாம் இஸ்ரவேலர்கள் பிடிக்கிறாங்க. அந்த பட்டணங்களை பிடிக்கிறாங்க, அந்த இடங்கள் எல்லாம் பிடிக்கிறாங்க. ஏன்னா இப்ப கர்த்தரை துதித்தார்கள், ஆராதித்தார்கள், பலி செலுத்தினார்கள், உபவாசம் பண்ணினார்கள், வெற்றியை சுதந்தரித்தார்கள். வெற்றியின் நாமம் அது தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இறங்குகிறதை பார்க்கிறோம். வல்லமை, அபிஷேகம் எல்லாம் அப்பதான் ஓட முடியும், பின்தொடர முடியும், பிடிக்க முடியும். பலன், தேவ பலன். அங்க கடைசி வசனம் சொல்லுகிறது, 17வது வசனம். அந்த இடத்துல என்ன சொல்றார் பாருங்க, இவ்விதமாய் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அங்க ஒரு பலிபீடம் கட்டப்படுகிறது, அதுதான் முக்கியம். அந்த பலிபீடத்தை கட்டி, அந்த ராமாவிலே ஒரு பலிபீடத்தை கட்டி, அவனுடைய வீட்டின் அருகிலே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தான், கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தான். கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டணும், ஜெப பலிபீடம், முழங்கால் பலிபீடம், கர்த்தரை துதிக்கிறது, ஆராதிக்கிறது. நம்முடைய நாவில வேற நாமங்கள் வரவே கூடாது, உச்சரிக்க கூடாது. சாமுவேல் அதற்கு பின்பாக எத்தனையோ முறை பேசும்போது தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் சொன்ன சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சரியான சத்தியத்தை அறிந்து சரியான நாமத்தை நீங்கள் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவரை கூப்பிடுவீர்கள் என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பலஸ்தீனுடைய கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்களோ, இவர்கள் கையிலிருந்து பலஸ்தீனியன் கொண்டு போன எல்லா ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்களோ, அதே போல தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். நீங்கள் இழந்து போனவைகளை சுதந்திரிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தேவையோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் சகலத்தையும் உண்டாக்கின நாமம் தேவனாகிய கர்த்தர். அந்த நாமத்திலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதியுங்கள், துதியுங்கள். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுவார். ஆமென். God bless you.